ஹேர் பேக் ரெகுலர் ஹேர் பேக் போடலான்னு பார்க்கும்போது செம்பருத்தி செடியில் ஒரு பூ கூட இல்லை. ஸோ இலையை மட்டும் எடுத்துட்டேன். அண்ட் அது கூட ஆலோவேரா ஆட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஆலோவேராவும் க்ரோத் ஆகவே இல்லை. ஸோ வீட்டில் இருக்க ஐட்டம்ஸே ஆட் பண்ணலாம்னு சொல்லி முட்டையும் இல்லை. ஸோ நான் வந்து கர்டு எடுத்துக்கிட்டேன். கர்டு கூட கொஞ்சம் கர்டு ஆட் பண்ணிவிட்டு அண்ட் 1 ஸ்பூன் அம்லா பவுடர் இருந்தது. ஸோ அம்லா பவுடருமே ஆட் பண்ணிவிட்டேன். இது மூணையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டி வேணுமோ அந்த கன்சிஸ்டியில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. உங்கள் ஹேர் வந்து ரொம்ப எப்போவுமே ஆயிலியாகவே இருக்குது, எண்ணெய் வடிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இது போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரையான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் என்னோடய ஹேர் வந்துட்டு மீடியம், ரொம்ப ஆயிலியும் இல்லை, ரொம்ப ட்ரையும் சொல்ல முடியாது. ஸோ என்னோடய ஹேருக்கு வந்து கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வால்யூமாக இருக்கிற மாதிரி அண்டு கொஞ்சம் பொசுன்னு இருந்துச்சு. ஒரு ஷைனிங் லுக்குமே இருந்துச்சு. ஸோ இந்த ஹேர் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டு நெக்ஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ கைஸ்.